அந்த பசங்க அவங்க அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, எத்தனை நாளைக்கு பாத்துப்பாங்க? அது அவங்க பாத்துப்பாங்க. புரியலங்க. அது அவங்களுக்குள்ள அந்த மாதிரி அது அவங்களுக்குள்ள எங்க அப்பா அம்மா கிட்ட பேசி எங்க அப்பா அம்மா கிட்ட விடாதும் போது நான் எப்படிங்க உங்க அப்பா அம்மாவும் ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இவங்களும் ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டோம். என் பசங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆகுதுங்க, யாருக்கிட்டயுமே போனதில்ல. அப்ப நீங்க வச்சு பாத்துங்க. அப்ப நீங்க வச்சு பாத்துங்க. உங்களுக்கு எங்க யார்கிட்டயும் விட மாட்டீங்கன்னா நீங்க உட்கார்ந்து பாத்துங்க. அவ வேலைக்கு போட்டு வளர்த்து விட்ட பெருசாயிடுச்சு. நீங்க பாத்துங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட விட்டுட்டு எப்படிங்க வேலைக்கு போய் நீங்க பாத்துங்க வீட்ல இருந்து. அதனால தாங்க சொல்றேன், நான் அவங்க போய் இருந்து பாத்துக்கிட்டுங்க, நான் பொழப்பு நான் கட்டிக்கிறேங்க. நீங்க ஊர்ல போய் இருந்து பாத்துங்க, அவ வேலைக்கு போட்டும். நீ வேலைக்கு போமா, அவர் பாத்துப்பாரு குழந்தைய. ஏன்னா அவருக்கு குழந்தைய வெளியே விடுறதுல இஷ்டம் இல்ல, உங்க அம்மா பாத்துக்கிறது இஷ்டம் இல்ல, அவர் பாத்துக்கிட்டும். நீ வேலைக்கு குழந்தைல இருந்து பெருசாக்கி விட்டேன், நீ வேலைக்கு போ. அவர் ஆள் இல்ல இல்லங்க, அவங்க வேலைக்கு போறாங்க, நீங்க குழந்தைகளை பாத்துங்க. குழந்தைங்க உங்கள்ட்ட நீங்க குழந்தைகள் அவளுக்கு பிடிக்கிறதே என்னங்க நான் உங்களுக்கு பிடிக்கலன்னா அவளுக்கு பிடிக்கிறது. எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு, அந்த சுயமரியாதை எப்படிங்க விட்டு கொடுத்துட்டு போக போகாதீங்க. சொல்றீங்க? ஏங்க நாளைக்கு ஆடும்போது ஏன் பொண்டாட்டி ஆடுதான்னு கேட்டாக்க நான் என்னங்க பதில் சொல்றேன் யாருக்கிட்ட?